வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்திக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கையெடுத்து கும்பிட்டு பார்வதி கிட்ட ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க கனியக்கா. என்ன நடந்தது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்கை வந்து ஒழுங்காக மாட்டாதனால கனியக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இவங்க பார்வதி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் வந்து கொஷின் கேட்டே இருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் இதுக்கும் வந்து நான் ஏன் பண்ணணும், நான் வந்து எதுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ பிரவீன்ராஜ் கூட அந்த மைக்கை வந்து ஒழுங்காக மாட்டாதனால பின்னாடி போயிட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு கதை சொல்லும் போது கூட. ஸோ அதுக்கே அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு தான் வந்து போனார். அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி முட்டு கொடுக்குறாங்க, நான் பண்ண மாட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கனியக்கா வந்து தயவு செஞ்சு போட்டுருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் தனியாக வந்து ரூல்ஸ் எல்லாம் இது பண்ண முடியாது, இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஈவன் எனக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூல்ஸ் தான், நான் ஒழுங்காக போடல அப்படின்னா நானுமே வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை எடுத்துக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கும் அந்த பனிஷ்மெண்ட் வந்து பொருந்தும், ஸோ ப்ளீஸ் இதை பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ஓகே அவங்க சொல்கிறதெல்லாம் வேலிட் அப்படின்ற மாதிரி அவங்களோட பாயிண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு விஜய் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தோப்பு கண்ணை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ A1 A2 A3ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தமிழ் ஆசிரியரோட பொண்ணாக இருந்துட்டு நீ ஆ இ அப்படின்ற மாதிரி சொல்லணும், நீங்கள் ஆளே 10 தோப்பு கண்ணை போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக கலாய்ச்சி விட்டுருப்பாங்க பார்வதியை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.